ஹாய் பிளாக்ஸ். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் கோண்டாவில் சந்தியில் நிற்கிறேன். கோண்டாவில் சந்தியில் ஏன் நிற்கிறேன்னு கேட்டிங்கன்னா கோண்டாவில் சந்தியில் இருக்கிற பீட்சா கட்டுக்கு தான் வந்தேன் நான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர் போட்டுருக்காங்க பீட்சா கட்டுக்கு. ஆஃபரில் வந்து பீட்சா சாப்பிட்ற பிளான்ல வந்திருக்கு. ஒரு பீட்சா வந்து 4200 ரூபா. இன்னும் ஆஃபர் போட்டிருக்காங்க. எப்படி ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு கொஞ்சம் இதை சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா வீடியோ லாஸ்ட் எண்ட்ல வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் எப்போ இந்த ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து ஒரு பீட்சா எடுத்தீங்கன்னா இன்னொரு பீட்சா ஃப்ரீ. சரியா லாபம். இப்போ வந்து பீட்சாக்காண்டி வெயிட் பண்ணி போவேன். தந்தூரி பீட்சா தான் ஆர்டர் பண்ணது. லாட்ஜில் ஆர்டர் பண்ணா சோடா வந்துட்டு சோடா உடச்சி ஒரு டெக் கொண்டு அடிப்போம். சோடா மட்டும்தான் உடச்சி ஊற்றி குடிக்கணும், வேற ஒன்றும் குடிக்கல. ஏன்னா நான் குடிக்கிறது இல்லை. வாழ்க்கையில புகைத்தல் புற்றுநோயை உண்டாக்கும். மது அருந்தது உடல்நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். தயவு செய்து நீங்க இதுவரைக்கும் குடிச்சீங்களா இருந்தா இந்த வீடியோ பார்த்தா அப்புறம் நீங்க குடிக்காதீங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட வியூவர்ஸ் எல்லாரும் உடல் ஆரோக்கியத்தோட நலத்தோட இருக்கணும்னு தான் என் ஆசை. ஆஃபர் இந்த பெனிஃபிட் நான் உங்களுக்கு வீடியோ முடிவுல சொல்றேன். இப்ப சோடா வந்திருக்கு, கன நேரமா இந்த சோடா கிடாக்குது பார்த்தோன்னு இருக்கேன். உடைச்சு ஒரு பேக்ரவுண்ட் ஊற்றி குடிச்சோண்டே இருப்போம். பிறகு பீட்சா வந்து கொஞ்சம் பீட்சா செல்ஃபி ஒன்று எடுக்கும். பீட்சா சாப்பிடும் சூடா இருக்கு, அல்லாதான் இருக்குது பீட்சா. இன்னைக்கு போடுறோம், லாட்ச் ஃபுல்லா முடிக்கிறோம். என்ன ஒரு லாட்ச் இருக்கு, வீட்டை கொண்டே சாப்பிடுறோம். அதே ஊத்துவோம். அதுதான் ஒரு பீஸ் முடிஞ்சதும் நல்லா இருக்கு, வேற லெவலில் இருக்கு. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நேரத்துக்கு பீட்சா. ஸோ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அடுத்த தரும் இந்த லாட்ச் ஃபுல்லா முடியும். நான் எங்க போனாலும் சாப்பிட்றது இல்லை. ரெண்டைக்கு காலையில சாப்பிடுறா 2 பீஸா உட்காந்து சொன்னா பீஸா தரணும்னு காலையில வந்து வயிற்ற வந்து காயா போட்டு விட்டுருந்தேன். இப்ப இந்த லாட்ச் ஃபுல்லா முடிச்சு போதுதான் போனது. என்ன ஒரு லாட்ச் இருக்கு, அதை கொஞ்சம் வீட்டே இருந்திருக்கும். இல்லாட்டி பேமெண்ட் பண்ணேன். வேற லெவலில் இருக்கு. சீஸ் மட்டும் கொஞ்சம் காணாது. நான் சீஸ் ஆட் பண்ண தெரியல, சொல்றவங்க ஆட் பண்ண சொல்லி சீஸ் ஆட் பண்ண தெரியல. சீசன் ஆட் பண்ண சொல்லி வேற லெவல் இருக்கு, மணியா இருக்கு. என்ன மாதிரி ஆஃபர் வீடியோ முடிவுக்கு முதல்ல உங்களுக்கு சொன்னா நீங்க பிறகு முதல்ல சாப்பிடுவீங்க. ஸோ எனக்கு முடிஞ்சிடும். அதனால வந்து நான் வீடியோ முடிவில் சொல்றேன், சாப்பிட்டு சொல்றேன். மீடியம் சோடா எடுக்கலான்னு கேட்டீங்கன்னா ஏன்னா 2 லாட்சில் தராங்க, ஆஃபர்ல என்ன மட்டும் தராங்க. அப்படி சாப்பிட்டு அதுவும் கொண்டே சாப்பிடுறோம். அதுக்கு சோடா தான். அதை கொண்டு வரது கிடைச்சா மீடியம் பண்ண சந்தேகப்பட கூட நான் நிறைய பேரோட வந்தேன். அப்படி படாதீங்க. சிங்கிள் போய் என்னோட வந்து யாரும் ஜாயின் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா அவங்க ஜாயின் பண்ணிட்டேன். எல்லாரும் தெரியுதான் தெரியுது. பாய்ஸ் மட்டும்தான், கேர்ள்ஸுக்கு அலௌட் இல்லை. இதுல பாத்தீங்கன்னா ஆஃபர் பீஸ்ல சீஸ் மட்டும்தான் கொஞ்சம் குறைவு, மற்றபடி வேற லெவலில் இருக்கு. அந்த சோஸ் கிட்ட முடிஞ்சு போட நான் தட்டி வந்துட்டேன். எனக்கு சோஸ் என்ன அவ்வளோ பிடிக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா கூப்பிட்டு 2 சோஸ் வைக்கத்தாங்க கேட்டேன். ஆனா கொஞ்சம் துணிச்சு விட்டுருக்கேன். நான் கூட பராக்குது சோஸ் பேக்கெட் ஃபுல்லா முடிச்சு கொடுத்தா நான் போவேன். என்ன பிரயோஜனம் எனக்கு ஒரே கவலை என்னன்னா
கவலை இல்லை. என் எல்லாரும் வந்து அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லாட்டி லவ்வர்ஸோடையோ வந்து காய்ச்சி சாப்பிட்டு போறாங்க. நான் மட்டும் வந்து இந்த போனை கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு கேமராவோட இருந்து சாப்பிட்டு காய்ச்சி சாப்பிட்டு முடிச்சிட்டு நான் போய் கொண்டுருவேன். போற போக பார்த்தா கஷ்டம்தான், ஆனா நல்லா இருக்கு. வாழ்க்கையில ரெண்டு ரூல் மட்டும் தான் இருக்கு. மிச்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். இந்த 2 ரூலையும் சாப்பிட்டு தான் போவேன். அதுக்கு முன்னாடி சோஸ் பேக்கெட்டோட ஊற்றுவோம். ஸோ வாழ்க்கையில ஆஃபர்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். அந்த ஆஃபர் கிடைக்கிற டைம்ல அந்த ஆஃபரை வந்து பிரயோசனப்படுத்தணும். ஆஃபர் முடிஞ்ச அப்புறம் அந்த ஆஃபர் வேணும்னு கேட்டா வாழ்க்கையில ஆஃபர் கிடைக்காது. ஸோ ஆஃபர் கிடைக்கும் போது அதாவது வந்து காற்று உள்ள போதே தூண்டிக்கோள். பாத்தீங்கன்னா கடைசியா இருக்கு இந்த 2 பீஸ் முடிச்சுக்குவாங்க. சோஸோட சொல்றாரு வேற லெவல்ல இருக்கு. என்ன ஒரு பேக்கெட் உடைச்சு ஊத்து. ஃபைனல் பீஸ் சாப்பிட்றோம். பாருங்களா வரல, கடைசி பீஸ் தான். இப்போ வந்து இதை ஃபினிஷ் பண்ணி போட்டு கையை வாஷ் பண்ணி போட்டு வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா இனி போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக தான் போடுவேன். அப்படி போடுறதுனால நான் அப்படிதான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கிறதுன்னா அன்லைக் பண்ணுங்க. நல்லா இருக்கு. நான் ஒரு விஷயத்தை பற்றிட்டேன். அந்த பீஸ் வந்து அட் பண்ண சொல்லிட்டா இன்னும் பேர் லெவலாங்க. சீஸ் வந்து அடுத்த லெவலில் சொல்லி போனேன். ஸோ சாப்பிட்டேன். போய் கையை கழிட்டு ஒரு வாரம் ஒரு சின்ன ஒரு பேக்கவுண்ட் அடிச்சுட்டு வெளிக்கிடுவோம். உனக்கு குமிக்கிறாங்க சாப்பிட்டு முடிஞ்ச அப்படியே கேட்கறாங்க. செய்ய போறேன்னா எல்லா தோசை பேக்கெட் இதுல நிறைய கிடக்குது, நம்ம மிச்சம் விட்டது. ஸோ இந்த மாதிரி போய் வச்சு வீட்டை வரும். நாளைக்கு நான் தேவைப்படுந்தேன் வீட்டு சாப்பிட்டீங்க. இந்த ஆஃபர் வந்து ஒவ்வொரு மாசமும் இருக்கு பிட்சா கட்டில். எப்போ என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபர் ஒவ்வொரு மாதம் ஸ்டார்ட் செவ்வாய்க்கிழமையும் மாதம் எண்டில் இருக்கிற செவ்வாய்க்கிழமையும் இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க. அதாவது வந்து ஒரு பிட்சா எடுத்தீங்கன்னா இன்னொரு பிட்சா ஃப்ரீ. அதாவது நீங்கள் லார்ஜ் எடுத்தீங்கன்னா லார்ஜ் ஃப்ரீ, மீடியம் எடுத்தீங்கன்னா மீடியம் ஃப்ரீ. ஸோ என்ன பிட்சா எடுத்தாலும் இன்றைக்கு ஆஃபர் தான். ஸோ இன்றைக்கு வந்து நான் எடுத்தது வந்து தந்தூரி சிக்கனில் லார்ஜ் எடுத்தினால் எனக்கு என்ன ஒரு லார்ஜ் ஃப்ரீ. ஒரு லார்ஜ் ஃபுல்லாக சாப்பிட முடிஞ்சுது. அடுத்த லார்ஜை வந்து கட் பண்ணி கொண்டு போகிறேன். ஸோ அப்புறம் நீங்கள் வந்து பிரயோசனப்படுத்துங்க. நான் பிரயோசனப்படுத்த மாதிரி நீங்கள் பிரயோசனப்படுத்தணும் என் சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.